ஹேக்கவேருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கையில் எடுக்க போறோம். இலங்கையில இயங்கிட்டு வர்ற TM முதலீட்டு திட்டம். இது உண்மையிலே ஒரு முதலீட்டு வாய்ப்பா இல்ல மக்களை ஏமாத்துற ஒரு பான்சி மோசடியா? வாங்க இத பத்தி ஆழமா ஆராயலாம். இது ஹேக்கவேரின் ஒரு சிறப்பு புலனாய்வு. சரி, நாம அந்த முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த ஆய்வு முழுக்க நாங்க ட்ரையம்ஃப் மீடியா ஹவுஸ் ஐஎன்சின்ற பேரை TM முதலீட்டு திட்டம்னு தான் சொல்ல போறோம். அப்பதான் எல்லாருக்கும் ஈஸியா புரியும். இப்போ நீங்க இந்த திட்டத்துல சேரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல ஏற்கனவே இதெல்லாம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்துல இருந்தீங்கன்னா, இப்போ நாங்க சொல்லப் போற விஷயங்களை கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இல்ல, இது நல்ல திட்டம்னு உங்க மனசு சொல்லும். அது புரியுது. ஆனா கொஞ்சம் அந்த தற்காப்பு உணர்ச்சியை ஓரமா வச்சுட்டு திறந்த மனசோட கேளுங்க. யாரையும் குத்தம் சொல்றதே எங்க நோக்கம் இல்ல. வரக்கூடிய பாதிப்பை குறைக்கணும், அவ்வளவுதான். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற உண்மையை நாம ஒத்துக்கணும். ஏன்னா இப்போ இதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிட்டு இருக்கலாம், அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆமா, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்போதைக்கு இதுல இருக்கிறவங்களுக்கு கரெக்டா பணம் வருது. இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா வளர்ற மாதிரியும் தெரியுது. வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்லாம் ரொம்ப ஆக்டிவா நம்பிக்கையா இருக்கு. சிலருக்கு பைக்கு, போனுன்னு பரிசெல்லாம் கூட கொடுக்கறாங்க. இதனால இதுல இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றாங்க. இதெல்லாம் உண்மைதான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப சொல்ற ஒரு பாடம் என்னன்னா, ஒரு நிதி திட்டம் எப்போ பார்க்க ரொம்ப பாதுகாப்பா நம்பகத்தன்மையா தெரியுதோ அதுதான் அதோட உச்சகட்ட ஆபத்தான நேரமா இருக்கும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ நடக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி போய் இதே மாதிரி நடந்த ஒரு கதையை பார்ப்போம். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு பேட்டர்ன், திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம். OneCoinன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அது உச்சத்துல இருந்தப்போ அங்கேயும் இதே தான் நடந்துச்சு. கரெக்டா பணம் கொடுத்தாங்க, பெரிய பெரிய விழாக்கள் நடத்தினாங்க, பரிசுகள் கொடுத்தாங்க. யாராவது இதை தப்புன்னு சொன்னா அவங்கள பைத்தியக்காரங்க மாதிரி பார்த்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? எல்லாம் சரிஞ்சு போச்சு. இப்போ TM திட்டத்துல நடக்கிறதையும் OneCoinல நடந்ததையும் ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமை நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்போ நாம இந்த உணர்ச்சிகரமான விஷயங்களை விட்டுட்டு கொஞ்சம் டெக்னிக்கலா பார்ப்போம். இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு உண்மையிலே எப்படி வேலை செய்யுது? இதுல இருக்கிற 4 முக்கியமான கட்டமைப்பு ரீதியான அபாய எச்சரிக்கைகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அபாய எச்சரிக்கை. இதுல நீங்க சம்பாதிக்கணும்னா முதல்ல பணம் கட்டணும். அதாவது உங்க வருமானம் நீங்க போடுற பணத்தை பொறுத்து தான் இருக்கு. அதிக ஆபத்துள்ள திட்டங்களோட அடிப்படை இதுதான். நீங்க எவ்வளோ அதிகமா பணம் போடுறீங்களோ அவ்வளோ அதிகமா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. V-லெவல் திட்டத்திலையும் அதேதான். V-லெவல் பேக்கேஜ்னு சொல்லி உங்க வருமானத்தை நீங்க கட்டுற பணத்தோட இணைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது அவங்களோட விளம்பரத்திலிருந்தே எடுத்தது. V1க்கு 7,800 ரூபாய் கட்டுனா ஒரு குறிப்பிட்ட டெய்லி இன்கம். அதுவே V2க்கு 25,800 ரூபாய் கட்டுனா அதை விட அதிகமான இன்கம். V3க்கு 90,000 கட்டுனா இன்னும் அதிகம். இங்க நல்லா கவனிங்க, உங்க வருமானம் நீங்க செய்யற வேலையால வரல, நீங்க கட்டுற பணத்தால வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெட் ஃபிளாக். ரெண்டாவது அபாய எச்சரிக்கை, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு முன்கூட்டியே கரெக்டா சொல்றது. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு உண்மையான பிசினஸ்லயும் நீங்க இவ்ளோ போட்டா டெய்லி கரெக்டா இவ்ளோ வரும்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? பங்குச்சந்தையோ ரியல் எஸ்டேட்டோ எதுலயுமே முடியாது. ஆனா இங்க உங்களுக்கு டெய்லி எவ்ளோ வரும்னு முன்னாடியே காட்டுறாங்க. எந்த ஒரு வெளிப்படையான வருமான வழியும் இல்லாம இவங்களால இப்படி ஒரு நிலையான வருமானத்தை உறுதியா கொடுக்க முடியுது? மூணாவது எச்சரிக்கை, இந்த சிஸ்டம் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு தொடர்ந்து புதுசா ஆளுங்க வந்துகிட்டே இருக்கணும். அதாவது இது ஆட்சேர்ப்பை நம்பித்தான் இயங்குது. உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸை, உறவினர்களை சேர்க்க சொல்லுவாங்க. புதுசா வர்றவங்க கட்டுற பணத்தை வச்சுதான் பழைய ஆளுங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ஒருவேளை ஆள் சேர்க்கறது நின்னுடுச்சுன்னா மொத்த சிஸ்டமும் அப்படியே செறிஞ்சிடும். நாலாவது, கடைசி அபாய எச்சரிக்கை. இவங்க மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க சில தந்திரங்களை பயன்படுத்துவாங்க. ஃபோன், பைக், வீட்டு உபயோகப் பொருட்கள்னு பரிசுகள் கொடுக்கறது, சில சமூக சேவைகள் பண்ற மாதிரி காட்டுறது. இதெல்லாம் எதுக்குன்னா, இவ்ளோ பண்றாங்க, இவங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி பரிசுகள் உங்க மனசுல இருக்கிற நிதி ரீதியான சந்தேகங்களை மழுங்கடிச்சு ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கையை உருவாக்கும். ஆனா இந்த பரிசெல்லாம் உங்க பணம் எங்க இருந்து வருதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லாது. சரி, இந்த 4 அபாய எச்சரிக்கைகளும் இருக்கிற ஒரு அமைப்புக்கு என்னதான் ஆகும்? அதோட முடிவு எப்படி இருக்கும்? தவிர்க்க முடியாத அந்த விளைவை பத்தி இப்ப பார்க்கலாம். அது நடக்கும்போது ரொம்ப வேகமா நடக்கும். ஒரு நாள் காலையில எந்திரிச்சு நீங்க அந்த வெப்சைட்டோ ஆப்போ திறப்பீங்க, ஆனா அது வேலை செய்யாது. உங்களை இதுல சேர்த்து விட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் காணாம போயிருக்கும்.
உங்க அக்கவுண்ட்ல காட்டின லட்சக்கணக்கான பணம் இனிமே அதை எடுக்கவே முடியாது. எல்லாம் ஒரே நாள்ல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம முடிஞ்சிரும். சரி, பணம் போச்சு, அதுக்கப்புறம் மக்கள் யார கேள்வி கேட்பாங்க? எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிற அந்த கம்பெனி ஓனரையா? இல்ல, இங்கதான் அதோட மோசமான சமூக விளைவுகள் ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் யார தேடி போவாங்கன்னா, தங்களை யார் இதுல கொண்டு வந்து விட்டாங்களோ அவங்கள. கவலைப்படாத, இது சேஃப்னு சொன்ன நண்பரை, ஊருக்குள்ள இத பெருமையா பேசிட்டு தெரிஞ்ச லீடரை. கடைசியில கோவமும் போலீஸ் கேஸும் உங்க மேலதான் திரும்பும். நட்பு, உறவுன்னு எல்லாமே உடையும். ஏன்னா நஷ்டம்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள ஏமாத்தினது அந்த முகம் தெரியாத கம்பெனி இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச நீங்க தான். இங்க ஒரு மிக முக்கியமான சட்ட விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இலங்கை சட்டப்படி உரிமமில்லாத முதலீட்டு திட்டங்களை மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதோ ஊக்குவிக்கிறதோ ஒரு கிரிமினல் குற்றம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கும் இது தெரியாது, நானும் ஏமாந்துட்டேன்னு சொல்றது உங்களை சட்டத்துல இருந்து பெருசா காப்பாட்டாது. குறிப்பா மத்தவங்களை சேர்த்து விட்டதன் மூலமா நீங்க கமிஷன் வாங்கியிருந்தா உங்க மேல இருக்கிற பொறுப்பு இன்னும் அதிகமாகும். சரி, இவ்ளோ தூரம் பயமுறுத்தியாச்சு. இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஒருவேளை நீங்க இதுல இருந்தா உங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம், பாதிப்பு குறைக்கிறதுக்கு சில தெளிவான வழிகாட்டுதல்கள் இதோ. நீங்க ஏற்கனவே இதுல பணம் போட்டிருந்தா தயவு செஞ்சு செய்யவே கூடாத ஒரு விஷயம் இன்னும் அதிகமா பணம் போடுறது. தயவு செஞ்சு உங்க முதலீட்டை அதிகப்படுத்தாதீங்க. அப்கிரேட் பண்ணா இன்னும் எக்கோ வருமானம் வரும்னு ஆசை காட்டுவாங்க. நம்பாதீங்க. நீண்ட காலத்துக்கு இதுல இருந்து வருமானம் வரும்னு எந்த பிளானும் போடாதீங்க. இப்போதைக்கு பணம் எடுக்க முடியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எச்சரிக்கையா உங்க பணத்தை வெளியிடுங்க. ஒருவேளை நீங்க மத்தவங்களை இதுல சேர்த்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆபத்து ரொம்பவே அதிகம். நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உடனடியா புதுசா ஆள் சேர்க்கறத நிறுத்துறது. மத்தவங்கள பணம் போட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க ஏற்கனவே சேர்த்து விட்டவங்க கிட்ட இதுல இருக்கிற ஆபத்துகளை பத்தி எச்சரிக்கை பண்ணுங்க. நாளைக்கு சட்டப்படி பிரச்சனை வராம இருக்க ஒரு நல்ல குடிமகனா நீங்களே இது பத்தி ஒரு முறையான புகார் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். அது உங்க நல்லெண்ணத்தை காட்டும். கடைசியா ஒண்ணு, இப்போதைக்கு உங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கிறதால இது ஒரு உண்மையான சட்டப்பூர்வமான திட்டம்னு அர்த்தம் கிடையாது. ஊரே நம்புதுங்கிறதால ஒரு மோசடி திட்டம் சரிஞ்சு போகாம இருக்காது. உண்மை அதுதான். எப்பவும் கூர்மையா யோசிங்க. உங்க பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஹேக்கவேரோட இணைஞ்சிருங்க.